இப்பயுமே நான் வந்து உச்ச நட்சத்திரம், நான் போனால் என்னை பார்க்க கூட்டம் வந்துவிடும், இப்பயுமா அந்த அரசியல் நீ பண்ணுவ? சரி, நான் உங்கள் இதுக்கே வர்றேன், ஆதவர்ஜுனா அனுப்புங்க. என்ன பண்ணுறாரு? சும்மா தானே இருக்காரு. 39 உடல்களையும் மார்ச்சுவரியில் போட்டுருங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த மரண உலம் கேட்டுகிட்டே இருக்கட்டும். எல்லா குடும்பங்களும் கதறி கதறி அழுகட்டும், மார்ச்சுவரியில் உட்காந்துட்டு அழுகட்டும். காலையில் எந்திரிச்சு நிதானமாக எனக்கு எவிடன்ஸ் கதிர் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் இதை எழுதுறாங்க. எனக்கு உண்மையில அவர் மேலே இருந்த ஒரு மதிப்பெல்லாம் போயிருச்சு. எனக்கு ஆதவர்ஜுனா கூட குறிப்பிட்டு சொல்றாரு, உள்ளூர் அரசியல்வாதிகள் உள்ளூர்கள் குண்டர்களை வச்சு தான் அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. விஜய்க்கு வரோம் சார், நீங்களும் பேசாமல் இருங்க சார், நம்ம எல்லாரும் ஜாலியாக வீட்டில் இருப்போம் சார், நம்ம பசங்களை வச்சு எழுத வச்சுக்கலாம் சார், எங்கள் அண்ணன் தாங்க முடியாது, எங்கள் அண்ணன் சாப்பிட்டு 30 நாள் ஆச்சுன்னு சொல்லுவோம் சார். நம்புவாங்க சார், இது கிறுக்குத்தனமான கூட்டம் தான், நம்புவாங்க சார். நான் சொல்கிறேன் ஓப்பனாக, ஸ்டாலின் பயப்படுறாரு, இது பேக் ஃபயர் ஆகிடுமோன்னு பயப்படுறாரு. எவன் விஜய் தானுங்க, A2 ஜான் ஆரோக்கியசாமி 2 பேருமே விசாரிக்கிறாங்களே, இவர்களை கைது செய்யுங்கள். எடப்பாடி பழனிசாமி, ஐனார் நாகேந்திரன், அன்புமணி ராமதாஸ் உட்பட யாரெல்லாம் என்டிஏவிற்கு இருக்க போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. விஜயை இதை பயன்படுத்தி உள்ள கொண்டு வந்து போடு. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஜயின் பரப்புரையில் 41 பேர் பலியான சம்பவம் இந்திய நாட்டையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. இது பற்றி பேச நம்மிடையே இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீசன் அவர்கள். சார் வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் நடந்திருக்குன்னு கூட சொல்லலாம். தாவேகா சார்பில் எங்களுக்கு சரியான இடம் ஒதுக்கீடு பண்ணல, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக சார்பில் கேட்கும்பொழுது அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீண்ட நேரம் ஆனதால தான் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக பேசுவோம். தாவேக்கு வந்து 3 இடங்கள் நாங்கள் கேட்டோம். ஒன்று வந்து ரவுண்டானா, அடுத்ததாக உழவர் சந்தை, மூணாவதாக இந்த துயர நிகழ்வு நடந்த வேலுச்சாமிபுரம். இந்த 3 இடங்களை தான் நாங்கள் சூஸ் பண்ணதில் எங்களுக்கு நாங்கள் கேட்ட ரவுண்டானா கொடுக்காம இது கொடுத்து வேணும்னே பண்ணாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பரப்புரையில் இருக்கார். அவர் இதே இடத்துலன்னு பரப்புரை செய்கிறார். தாவேக்க வந்து ஒரு 2 ஆண்டுகள் இன்னும் முடிவு பெறாத கட்சி, அதிமுக ஒரு 60 ஆண்டுகால கட்சி, ரொம்ப ஒரு பழமையான கட்சி, பலமுறை ஆட்சியில் இருந்த கட்சி. அந்த கட்சிக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த இடம் பெரிய இடம், எந்த இடத்தில் அதிகமான மக்கள் வந்து செல்ல முடியும், எந்த இடத்திற்கு காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்று தெரிந்த காரணத்தினால் ரவுண்டான கேட்காம அவங்களே இந்த வேலுச்சாமிபுரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு வாங்குறாங்க. கரெக்டாக? அப்போது தாவேக்கு என்ன, அப்போது உண்மையிலேயே இதில் வந்து ஒரு காழ்ப்புணர்வோடு செயல்பட்டு இருந்தாங்கன்னா காவல்துறை வந்து இல்லை வேலுச்சாமிபுரம் கொடுக்க முடியாது, இப்போ தான் எடப்பாடி அவர்கள் வந்துட்டு போனார், நிறைய வேலைகள் இருக்காலும் கொடுக்க முடியாது, உங்களுக்கு நான் ரவுண்டான கொடுக்கல, உழவர் சந்தை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த நிகழ்வு உழவர் சந்தையில் நடந்துருச்சுன்னா இந்த கேஷுவாலிட்டிஸ் 3 மடங்கு ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ நெருக்கடியான அதிகமாகும். ஆமாம், நெருக்கடியான பகுதி. இன்னும் மோசமாக இது மாறாமல் இருப்பதற்கு இந்த ஒதுக்கிய இடம் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. கரூரில் இருக்கின்ற மக்கள்கிட்டையும் பேசினேன், கரூரில் வாழ்ந்த மக்கள்கிட்டையும் பேசினேன். காவல்துறை தயவுசெய்து அந்த விஷயத்தில் குறை சொல்லவே சொல்லாதீங்க. இவங்க வேணும்னு அரசியல் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எந்த விதமான புரிதலும் இல்லாமல் இணையத்தில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு அந்த இடம் கொடுக்கல இந்த இடம் கொடுக்கல அப்படின்னு ஒரு கதையை கட்டுறாங்க. அடுத்தது காவல்துறை பாதுகாப்பில் குறைபாடுகள் இருந்ததா அப்படின்னு சொல்கிறது தான் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறார். அதில் கூட பாருங்கள், அதிமுகவோட மீட்டிங்க்கு அவர் பேர் சொல்லாமல் சொன்னார், ஒரு முக்கியமான கட்சியோட மீட்டிங்க்கு 147 பேர் கொடுத்தோம், இவங்களுக்கு 500 பேர் கொடுத்தோம். அதில் வந்து 12,000 14,000 பேர் இருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க? 27,000 பேர் 20 பேர் இருக்காங்க. பட் எல்லாத்தையும் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு 500 பேர். அரியலூரில் வந்து கம்மி தான், 200 பேர் கொடுத்தோம். பெரம்பலூரில் வந்து இவ்வளோ கொடுத்தோம். திருச்சியில் மாநகராட்சிகள் 650 கொடுத்தோம். அதை தாண்டி அடுத்தபடியாக கரூரில் தான் அதிகமான ஆட்களை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூன்றாவதாக நீங்கள் கேட்ட கேள்வியில் விஜய் அவர்கள் காலதாமதாக வந்தாரா, இது திமுக சொல்ல வேண்டாம், எல்லோருக்குமே தெரியும். அவங்களுடைய டிவிகே HQ பேஜில் இன்றைக்கும் போய் பாருங்கள். 8:45 மணிக்கு நாமக்கல்லில் அவர் பரப்புரை மேற்கொள்வார், 12 மணிக்கு கரூரில் மேற்கொள்வார். அந்த இடங்கள் முதற்கொண்டு போட்டு அவங்க க்ளீனாக போட்டாங்க. 8:45க்கு நாமக்கல்லில் போகணும்னா விஜய் ப்ரைவேட் சார்ட்டரில் தான் போகிறார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கேருந்து திருச்சி ஏர்போர்ட்டு போய் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஒரு காரில் போய் கார்லேருந்து ஒரு பாயிண்ட்டில் நாமக்கல்லில் மாறது தான் ஸ்கெடியூல். என்னதான் ஃப்ளைட்டில் போனீங்கனாலும் குறைந்தபட்சம் 2 மணி நேரம், நான் சொல்கிற விஷயங்கள் 2-2.5 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்னோட மக்களை நான் 8:45க்கு பார்க்குறேன், நான் முடிவு பண்ணியிருக்கேன், நான் ரோட் ஷோலாம் போனேன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 10-10:30 மணிக்கு நான் மீட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பணும். ஆனால் விஜய் எத்தனை மணிக்கு கிளம்புனார்? 8:50 கிளம்புறார். நீங்கள் 8:45க்கு இருக்க வேண்டிய நாமக்கல்லில் இல்லாமல் 8:50க்கு சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. இங்கிருந்தே அப்போ தான் கிளம்புறாரு. சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. அப்போ என்ன, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? தூங்கிட்டாரா, இல்லை அவருக்கு இது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாரா? எப்படி இருந்தாலும் இவன் காலம் தான் நிற்க தான் போகிறான். நான் டெய்லி வேறு வேலை வெட்டி இல்லை.
நான் சனிக்கிழமை அரசியல் பண்ணாலும் அது எனக்கு போதுமானதாக இருக்குது. எனக்கு இந்த முட்டாள்தனமான ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே தான் இருக்க போயிருது. ஏன்னா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் பண்ணுறேன். என்னோட முகத்தை அடிக்கடி காமிக்காமல் இந்த மாதிரி தான் காமிக்க சொல்லி என்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அட்வைஸ் பண்ணுறாரு. நான் இந்த வேலையை செய்வேன், அவன் நின்றுட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு அலட்சியமான மனோபாவத்தோடு தான் விஜய் செயல்படுது. வேண்டுமென்ற கூட்டம் கூடணும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து சொல்கிறேன் கேளுங்க. நீ நாமக்கல் முடியுது, நாமக்கல் 2:30-3 மணிக்கு முடியுதா, முடிச்சவொடனே கரூருக்கு எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கலாம். ஏன் அது காலதாமதம் படுத்துறாரு? ஏன்னா காவல்துறை வந்து சரியான ஏற்பாடுகள் பண்ணல, அந்த வாகனங்கள் போறக்கான வழி அமைத்து தரல. ஏன்னா இப்போ எஃப்ஐஆரும் ஆனதுனால, எஃப்ஐஆர் இல்லை தகவல் வந்ததுனால நான் வெளிப்படையாகவே சொல்லலாம். ஒரு 4-4:30 மணிக்கு அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக கரூர் மாவட்ட காவல்துறை சொல்கிறாங்க, சார் ஏற்கனவே 4-5 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க. நான் சொல்கிறது 4-4:30 மணிக்கு ஏற்கனவே 4 ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க. ஒன்று உடனடியாக வாங்க, இல்லை கொடுத்த ரத்து பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. புஷி ஆனந்த் அவர்களும் இதை வந்து என்ன பண்ணுறாரு, ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ ஒரிஜினோட போய் டிஸ்கஸ் பண்ணுறாரு. முடியாது, 4 பேர் தானே போனால் போயிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க சொல்கிற போது. அந்த கூட்டம் என்பது மனிதாபிமானமற்ற கூட்டம். அந்த கூட்டத்திற்கு எந்த மனிதாபிமானமும் கிடையாது. எவன் செத்தாலும் அவங்க வந்து எந்த வித இதுவும் கிடையாது. நீங்கள் அதனால தான் 7 மணிக்கு வந்த விஜய் உடனே ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்கிறாரு, காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றி, இவங்க இல்லாட்டி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அது ஏன் சொல்கிறாருன்னா, ஜான் அந்த ஸ்கிரிப்டில் சேர்க்குறாரு, சார் நம்ம வந்து காவல்துறை அமைச்சர் கலைஞ்சு போக சொல்கிறாங்க, நம்ம அதை மீறி வந்திருக்கோம், காவல்துறை நன்றி சொல்லிருங்க சார் சொல்லி சொல்கிறார். நன்றி சொல்கிறார். ஆனால் விஜய்க்கு ஆதரவாக பேசிய இந்த அரசாங்கத்துக்கு எதிர்த்து பேசிய எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அண்ணாமலையோ இல்லை வந்து பாஜகவை சேர்ந்தவர்களோ சொல்கிறது என்ன, காவல்துறை சரியாக இதை கையாளவில்லை. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு, காவல்துறை நல்லா கையாண்டிருக்காங்க, காவல்துறைக்கு நன்றி சொல்கிறாரு. அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ பெரிய முரண் இருக்குன்னு தெரியும். அப்போ நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா விஜய் செய்தது தவறு. இடம் கேட்ட இடத்தில் எந்த சிக்கலும் இல்லை, கொடுக்கப்பட்ட காவல் உதவியிலையும் எந்த சிக்கலும் இல்லை. இவர் முழுக்க காலதாமதம் செய்து மட்டுமல்லாமல் 4 மணிக்கு கூட்டம் பத்தாது, 6 மணிக்கு கூட்டம். ஏன் இந்த சொல்கிறேன், திருவாரூருக்கு வரார் நம்ம பார்க்கணும். திருச்சியில் பார்க்கும்பொழுது அந்த ரோட் ஷோ மாதிரி அப்படியே 5 மணி நேரம் அப்படியே க்ரௌடு, ஒரே க்ரௌடு தான் வருது. அப்பயும் இவங்க ஒரு கதையை பில்டப், வண்டி தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய க்ரௌட், அது அங்கங்கே அப்படி சேர்ந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் திருவாரூர் போகும்போது சைடில் அவ்வளோலாம் இல்லை, சைடில் மக்கள் நிற்கிறாங்க, அது பாட்டு பஸ் என்ன அவ்வளோ சீக்கிரம் பஸ் போகுது, அவருக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சார் இதில் ஒரு க்ரௌடு நம்ம காண்பிப்போம், அதில் கொஞ்சம் தொய்வான மாதிரி இருக்குது. க்ரௌடு காமிக்கணும்னா கரூரில் வேலை செஞ்சுட்டு வர்ற மக்கள், உழைத்து வருகின்ற மக்கள் ஒரு 6 மணிக்கு மேலே வரவாங்க. அப்போ நம்ம 6 மணிக்கு மேலே போனால் போதும் சார், நம்ம கூட்டம் ஏறட்டும் அப்படின்னு பிளான் பண்ணி இவங்க வர்றாங்க. அது சனிக்கிழமை கல்லூரி விடுமுறை இருந்திருக்கும், கல்லூரி விடுமுறை, பசங்களுக்கு ஸ்கூல் குவார்டர்லி லீவு வந்துருச்சு. அதை மீறி இவங்க உழைக்கும் வர்க்கமும் வரட்டும், எல்லாரும் வரட்டும், பக்கத்தில் இருக்க மாவட்டத்தவங்களும் வரட்டும் அப்படிங்கிற வேலையை இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். கூட்டம் பயங்கரமாக இருக்குன்னு தெரியுது. அந்த தலைவன் பார்க்குறான், அந்த இடத்துல பவர் சப்ளை இல்லை, ஜென்ரேட்டருக்கு வச்சிருக்காங்க. அந்த ஜென்ரேட்டர் இவங்களே ஏறி உடைக்கிறாங்க, தாவேக தொண்டரில் ஏறி உடைக்கிறாங்க, மரத்தில் ஏறி உடைக்கிறாங்க, கீழே வந்து பேரிகேட் ஏறி உடைக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்க விஷயம் தான். இப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பதவி ஏற்படுது. என்ன நடக்குதுன்னே விஜய்க்கு புரியல. நிறைய பேர் ஒரு ஆம்புலன்ஸ் வருது, இவங்களை காப்பாற்றுறது, ஏற்கனவே காப்பாற்றின ஆம்புலன்ஸ். ஒரு பெண்மணி அவங்களோட ஆடை கிழிந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து, அந்த சட்டை எடுத்து அந்த தம்பி கொடுத்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு அவனை தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க. எப்போ நீ ஆம்புலன்ஸ் விட்டுட்டு வருவீங்க? ஏன்னா இந்த கேவலமான அரசியலை ஆரம்பித்து வைத்தவர் ஒரு எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சார், இதை கண்டினியூ பண்ணுறாங்க. இல்லை, ஆம்புலன்ஸ் வந்ததால் அந்த கூட்டம் விலகிறனால அந்த டைம் தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்து எதுக்கு வந்துச்சு? நீங்கள் அவரே பெருமையாக சொல்கிறாரு, நம்ம கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் பார்த்துன்னு சொல்லி சொல்கிறார். அந்த ஆம்புலன்ஸ் தான் இவங்களெல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போணுச்சு. வேறு ஆம்புலன்ஸ் வந்துச்சா? ஆம்புலன்ஸ் ஏன்னா மாவட்ட நிர்வாகம் சொன்னேன் இல்லையா, 4-5 மணிக்கு காவல்துறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அப்போ உடனே மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கி விட்டு விஜய் கலைஞ்சு வசனா போக மாட்டார், வந்து தான் தீர்வார், இல்லை அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணுவார். நம்ம அட்லீஸ்ட் ரெடியாக இருப்போம். நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி 8:15 செந்தில் பாலாஜி போனார்? நான் கேட்க, செந்தில் பாலாஜி மட்டும் தான் போனாரா? எம்ஆர் விஜயபாஸ்கர் எப்படி வந்தார்? அதிமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர் எப்படி வந்தார்? அப்போ அவருக்கு இதில் பங்கு இருக்கா? அவருக்கு சதி வேலையில் பங்கு இருக்கா? லோக்கலில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, ஐயோ அது பெரிய பிரச்சனையாக போகுது, அவங்க டிவியில் பார்க்குறாங்க, லைவ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு, இது க்ரௌடு ஓவராக வருதுன்னு, நம்ம எதாவது பண்ணணும். திமுக அதிமுக சேர்ந்து அந்த இடத்தில் உள்ளே போய் நம்ம மாவட்ட நிர்வாகமாக என்ன செய்ய வேண்டும் என்ற வேலைகளை முடுக்கி விடுகிறார்கள், செய்கிறார்கள். ஆனால் இந்த தற்கொலை கூட்டத்துக்கு அவங்க சதி பண்ணிட்டாங்க. யார் என்ன சதி பண்ணாங்க? கோர்ட்டு எடுத்துருங்கிறக்காக அவசரமாக நாங்கள் சதி பண்ணிட்டாங்கன்னு ஒரு புதிய கதைகளை விட்டு கல்லெடுத்து தெரிஞ்சாங்க. என்னென்னமோ கதைகள், போலீஸ் தடி நடந்ததாக சொல்லப்படுது. இல்லைங்க, எங்கெங்க நடந்துச்சு? நான் என்ன சொல்கிறேன், இந்த கூட்டம் விஜய்க்கான வர கூட்டம் 27,000 பேர் வச்சுங்களேன். இந்த 27,000 பேருக்கும் ஒரு ஒற்றை நோக்கம் இருக்குன்னா, நான் ஒவ்வொருத்தரும் 4 ரீல்ஸ் போடணும். அண்ணன் வரும்போது ஒரு ரீல்ஸு, அண்ணனோட வச்சு ஒரு ரீல்ஸு, தூரத்துமாக ஒரு ரீல்ஸு, இந்த ரீல்ஸ் போடுறதா வர வேறு எந்த அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய லட்சியமெல்லாம் கிடையாது. 4 ரீல்ஸு 4 ஷார்ட்ஸ் போட்டாலே என் வாழ்க்கையோட லட்சியம் அடைஞ்சிச்சு, அண்ணனோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவ்வளோதான். நம்ம அந்த மாதிரி தான் ஒரு கூட்டத்தை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். இதற்காக மெனக்கெட்டு எடுக்கின்ற அந்த 27,000 பேரில் ஒருத்தர் கூட தடியடி எடுத்தது எடுக்க மாட்டாங்க, இல்லை வந்து கல்லெடுத்து அடித்தது எடுக்க மாட்டாங்க, உடனே எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். அது மாதிரி ஒன்று நடந்துருந்துச்சுன்னா டிவிக்காரன் நேப்பே கதறியிருப்பான், பாருங்கள் இதை அடித்து எங்களை கொண்டுட்டீங்கன்னு சொல்லியிருப்பான். எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை, எந்த ஆதாரங்களும் இல்லை. மாறாக நீங்கள் அந்த கூட்டத்தோட பதவிப்பு ஏற்படுது. ஆதவர்ஜன மேலே வராரு, சார் குழந்தை ஒன்று காணும், அஸ்மிதா குழந்தை காணாமா? விஜய் அதை எப்படி ஹேண்டில் பண்ணார்? தோளா தோழி
அஸ்மிதான ஒரு குழந்தைய காணாம போச்சு, கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா? ஒரு உண்மையிலே ஒரு மகள் இருக்காங்க, ரைட்டா? ஒரு பெத்த அப்பனா யாராவது இப்படி பேசுவானா? ஒரு பொம்பளை பிள்ளை காணும், ஒரு குழந்தையை காணும்னு சொல்லும் பொழுது நமக்கு எப்படி ஒரு பதவி வரும்? தோளா தோழி கண்டுபிடிச்சு கொடுங்க. ரப்பர் பேண்டை தொலைச்சு, நான் ரப்பரை கழுத்து தொலைச்சே நீ. அவர் வந்து ஒரு பெரிய இன்சென்சிட்டிவான ஆளுங்க. அவருக்கு சென்சிட்டிவிட்டிலாம் கிடையாது. எல்லாமே விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயோட வாழ்க்கை ஒரு ஸ்கிரிப்ட். சார் நீங்கள் என்னங்க இப்படி ஆயிடுச்சு ஜான், என்ன ஜான் பண்ணணும் சார்? நீங்கள் நடந்து வேகமாக போயிடுங்க சார் ஏர்போர்ட்டுக்கு. நீங்கள் எப்படியாவது எஸ்கேப் ஆயிருங்க சார், உங்களை இருந்தால் ஏதாவது பண்ணிடுவாங்க சார். நானும் எஸ்கேப் ஆயிடுவேன் சார், இவர் எஸ்கேப் ஆயிடுவார் சார், அவர் எஸ்கேப் ஆயிடுவாப்பா. எல்லோரும் ஃபோன் ஆஃப் பண்ணுங்கப்பா. நீங்களாம் என்ன கொல்ல கூட்டமா? கொள்ளக்காரன் தான் இந்த மாதிரி இல்லாத கொள்ளடிச்ச பிறகு ஆளுக்கு நீ பஞ்சாப் போயிடு, நீ ஜம்மு காஷ்மீர் போயிடு, நீ உத்தரப்பிரதேஷ் போயிடு, அப்படி கொள்ளக்காரன் தான் அப்படி பண்ணுவான். நீ கொள்ளக்கார கூட்டமான்னு கேட்குறேன். எதுக்கு நீ பதுங்குறீங்க? சரி, அசம்பாவிதம் நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் சிறிய வருத்தம் கூட தெரிவிக்கல. அடுத்தவங்களை குறை சொல்கிறதுல முனைப்பு காட்டுறீங்க. எங்கள் அண்ணன் சாப்பிட்டாரா, எங்கள் அண்ணன் தூங்கினாரா, எங்கள் அண்ணன் என்ன பண்ணாரா, உங்கள் அண்ணன் நல்லா என்ன பண்ணிட்டு பாரு எங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஆனாலும் அண்ணனுக்காக உயிர் கொடுக்குற பாவம் அந்த பசங்க. என்ன அண்ணனோட வாழ்க்கை என்னன்னு புரியாமல் ஒரு அரசாங்கம் விஜயை வரவிடாம கூட தடுக்குதுன்னு கூட இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேங்க. இந்த நிகழ்வு நடந்தது 8-8:30 மணிக்கு நம்ம எல்லாருக்கும் செய்திகள் வந்து தீயா காட்டுத்தே பரவிட்டு இருக்கு. போக போக பலி எண்ணிக்கை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. 9:15 என்ன நம்ம பார்க்குறோம்? போயிட்டார் தலைவர், நான் திருச்சி கிளம்புறேன்ப்பா பண்ணிட்டார். ஜூட் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்கல்ல, சார் 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 பேசுங்க சார், ஏதாவது பேசுங்க. அப்போ சொல்கிறாங்க 30 பேர் செத்து போயிட்டாங்க சார். 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு தெரிந்த விஜய் எவ்வளோ நேரம் காத்திருந்தார்? எந்த ரோட்டில் காத்திருந்தார்? எந்த பாயிண்டில் காத்திருந்தார்? இல்லை கேரவனில் காத்திருந்தாரா, காரில் காத்திருந்தாரா, எதில் காத்திருந்தார்? காத்திர நின்றுட்டே இருந்தேன், என்னை போலீஸ் விட மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்களா? சரி, உங்கள் லாஜிக்கே வரேன். போலீஸ் விஜய் விடலை, அது ஒரு ஜனம் விடலையா? ஜான் ஆரோக்கியசாமி விடலையா? புஷி ஆனந்த் விடலையா? மதியழகனை விடலையா? யாரை விடலை? இவங்க எல்லாத்தையும் இல்லை சார் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இவங்க மொத்தமாக இப்போ டிவிக்கு எவ்வளோ துண்டு போட்டானே எல்லாத்தையும் வெளியே அனுப்புன்னு சொன்னாங்களா? போலீஸ் யாராவது சொன்னாங்களா? இல்லை வந்து முதலமைச்சர் சொல்ல சொன்னாரா? நீங்கள் ஏன்ப்பா அவன் செத்தா நமக்கு என்ன 20 பவுன்ஸர் நமக்கு இருக்கு, அதை காப்பாற்றிட்டு என்னை காப்பாற்றிட்டு, ஓகே உனக்கு வேலை கரெக்டாக செஞ்சேன், இன்னும் அப்படியே ஃப்ளைட் ஏற்றி விட்டுரு, நான் போய் என்னோட நீலாங்கரை பங்களால் படுத்து தூங்குறேன். இதுதான் உங்களோட அஜெண்டா. நீலாங்கரை பங்களால் சார் நீங்கள் தூங்க போங்க சார், நான் ட்வீட் போட்டுறேன் சார். ஜான் ட்வீட் போட்டார். இந்த ட்வீட் போட கூட என்ன போடுறீங்க? எங்கேயோ ஏதோ ஆப்பிரிக்காலையும் அமெரிக்காலையும் ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி நான் 4 இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், காயமுடல் விரல் குணம் பெற வேண்டும். மீட்டிங்க்கு வந்து ஒன்றை பார்க்க வந்து சத்தம். அவன் குறைந்தபட்சம் உனக்கு அந்த ஒரு மனிதாபிமானம் இல்லை. நீ என்ன பண்ணியிருக்கணும்? திருச்சியில் நின்றுக்கணும், இல்லை கரூரில் நின்று நான் வந்தால் கூட கொஞ்சம் தள்ளுமுள்ளு நடக்கும், கலைபுரம் நடக்கும். நான் வர விரும்பலை, நான் உங்கள் கூட தான் நிற்கிறேன், மனதார உங்க கூட நிற்கிறேன். உங்களுக்கு உண்டான தேவையான உதவிகளை எங்களுடைய பொதுச் செயலாளரும் மற்றவர்களும் செய்வார். அன்னைக்கு நைட்டு அவர் அங்கேயே தங்கிட்டு கூட அதுதானே அரசியல் கட்சி செய்ய வேண்டியது. அதுதானே அரசியல் கட்சி யாராக இருந்தாலும் செய்வார்கள். இது உண்மை. இந்த சொல்ல இல்லையா, இது மாதிரி யாருக்குமே நடக்கூடாது. ஒருவேளை திமுக நிகழ்வுல அது நடந்ததா கூட திமுக அப்படிலாம் ஓடி போயிருக்க மாட்டான், அதிமுக ஓட மாட்டான், பாஜக காரங்க கூட ஓட மாட்டான், காங்கிரஸ்காரங்க ஓட மாட்டாங்க. விஜய் ஓடுவார். விஜய் ஒரு பயந்தாங்குழி, புஷியானந்த் ஒரு பயந்தாங்குழி, ஆதவ அர்ஜுன் ஒரு பயந்தாங்குழி, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பயந்தாங்குழி. ஜான் ஆரோக்கியசாமி பல நேரங்களில் என்ன சொல்லுவார்னா, பிரதர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் உங்களுக்கு தனியாக லாயர் வச்சுக்கோங்க, கட்சி என்றைக்குமே உங்களை காப்பாற்றாது. ஒரு ஸ்போக்ஸ் பர்சனுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை எல்லாருக்கும், நமக்கு எனக்குன்னு இல்லை. நான் வந்து ஏற்கனவே அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு அவங்கள லாயர்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் கட்சி உங்களை காப்பாற்று, கட்சி உங்களை கைவிட்டுடும். ஸோ இன்றைக்கி ஜான் ஆரோக்கியசாமி எல்லாருக்கையும் அந்த கட்சி கை விட்டுருச்சு. ஏன்னா அவர் தான் இந்த பிளான், இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. இந்த ஒட்டுமொத்த கட்சியும் வந்து ஒரு பயந்தாங்குழி கட்சி. ஸோ இந்த கட்சி வந்து துணிச்சலாக மக்களை வந்து சந்திக்கும், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் என்றால் அது சந்திக்காது, ஓடி ஒளியும். கோர்ட் வாசலில் போய் நிற்கும். எங்களுக்கு வந்து கோர்ட்டில் சதி நடந்துச்சுன்னு கதரும். இன்டர்நெட்டில் எல்லாத்தையும் ஒரு பெய்டு குரூப்பை வச்சு அந்த ஜெகதீஷ் அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி இந்த ஒரு கும்பலை வச்சு ஸ்டாண்ட் வித் விஜய். நீ என்னைக்காவது மக்கள்கிட்ட நின்றுருக்கியா? ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறிய, ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ்னு உன்னால் எழுத முடிஞ்சுதா? ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ்னு எழுதிட்டு ஸ்டாண்ட் வித் விஜய் எழுதினாலும் பரவாயில்ல. விஜய்க்கு என்ன குறைச்சல்? விஜய் இப்போ என்ன துன்பப்படுறாரு? அழகாக ப்ரைவேட் ஜெட்டில் இறந்து ஏறி பறந்துட்டார், நீலாங்கரை ஜல்ல ஜாலியாக இருக்கார். அவருக்கு என்ன குறைச்சல்? அவருக்கு இதை பற்றிலாம் கண்டுக்கவே மாட்டார். அவருக்கு குறைந்தபட்சம் மனிதர். தன்னுடைய விக்கிரவாண்டி மீட்டிங்க்கு அவரை பார்க்க வந்து ஆக்சிடெண்ட்டில் செத்தவனுக்கு இரங்கல் கூட தெரிவிக்காத மனிதர் அவர். மதுரையில் செத்தவனுக்கு இரங்கல் கூட இரங்கல் அப்போ தெரிவிக்கல, எப்போயா தெரிவிப்போன்னு தெரிவித்த மனிதர். அவங்க ஒரு நிவாரண உதவி கூட செய்யாத ஒரு மனிதர். தன்னுடைய மாவட்ட செயலர் சாவுக்கு கூட போகாத மனிதர். தன்னுடைய புதுச்சேரி மாநில செயலாளருக்கு சாவுக்கு கூட போகாத ஒரு மனிதர். இந்த மனிதர் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை மறுபடியும் அங்கே போனோம்னா, களத்துக்கு போனோம்னா ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடந்துடும் பயப்படுறாங்க. என்னங்க ஆகிடும்? விஜய் அதை அடிச்சிருவாங்களா? விஜய் பக்கத்தில் அது யாரை வர விடுவாங்களா? இல்லை விஜய் வந்து இதான் நேரம்னு யாரை கட்டி பிடிச்சி அவரோட செல்ஃபி எடுக்கணும்னு வருவாங்களா? எந்த மாதிரியான ஒரு இடமாக இருக்குது, எந்த மாதிரி நிலைமை இருக்குது? இப்பயுமே நான் வந்து உச்ச நட்சத்திரம், நான் போனால் என்னை பார்க்க கூட்டம் வந்துவிடும், இப்பயுமா அந்த அரசியல் நீ பண்ணுவேன்? அப்படி தானே மக்கள் யோசிப்பாங்க. சரி, நாங்கள் உங்கள் இதுக்கே வர்றேன், ஆதவர்ஜனை அனுப்புங்க, என்ன பண்ணுறாரு? அவர் சும்மா தானே இருக்கார். யாருக்கு ஏதாவது வேலை இருக்கா இந்த கட்சியில்? இப்போ யாருக்காவது ஏதாவது பெரிய வேலை இருக்கா? புஷியானந்துக்கு வேலை இருக்கா? ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேலை இருக்கா? இல்லை இந்த கட்சியில் சீனியர் நிர்மல்குமாருக்கு வேலை இருக்கா? நேராக போய் ஜட்ஜை பார்க்க போகிறீங்க, மக்களை போய் பாருங்கள், மக்களை போய் மன்னிப்பு கேளுங்க. ஆமாம் மக்களே, எங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, நாங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க.
அதை கேட்காம நீங்கள் உதவி பண்ணுறவனையும் வந்து கொச்சைப்படுத்திக்கிட்டு மாவட்ட நிர்வாகம் எப்படி வந்துச்சு, செந்தில் பாலாஜி ஏன் இவ்வளோ விரைவாக வந்தார், ஏன் இவ்வளோ உயிரை காப்பாற்றுறீங்கன்னு கேவலமான அரசியல் பிண அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். இல்லை, எனக்கு இங்கே ஒரு கேள்வி எழுது. அங்கே வந்து ஆம்புலன்ஸ் போகும்பொழுது செந்தில் பாலாஜியோட படங்கள் ஒட்டப்பட்ட அந்த ஒரு ஆம்புலன்ஸ் போனதாக கூட ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே போய் ஆணையம் இருக்குது, அந்த ஆணையம் பல அதிர்ச்சிகரமான முடிவுகளை சொல்லும். எவ்வளவு மோசமாக விஜய் நடந்து கொண்டார், எவ்வளவு மோசமாக ஆதவ அர்ஜுனா இதை கையாண்டார், இப்போ ஜான் ஆரோக்கியசாமி கையாண்டார், புஷியானந்த் கையாண்டாருங்கிற எல்லா உண்மைகளும் வெளியே வரும். அந்த ரிப்போர்ட் சொல்லும் தாவேக்கங்கிறது ஒரு அரசியல் கட்சியா இல்லையா, இல்லை ஒரு ஏமாற்றம் கூட்டமாங்கிறது வெளியே வரும். அந்த நேரத்தில் சொல்லட்டும். இப்போ யார் வேணாலும் ஆணையத்துக்கு கடிதம் எழுதலாம், லெட்டர் எழுதலாம், இப்போ போய் பேசலாம் இல்லையா, போய் பேசுங்க, செந்தில் பாலாஜி அதை சதி பண்ணாருன்னு சொல்லி பேசுங்க. அப்போ உண்மைகள் வந்துட்டு போகுது. அவங்க தீர்ப்பு சொல்ல போகிறாங்கல்ல, அவங்க விசாரித்து எது நடந்தது, எது உண்மை, ஏன் இத்தனை மணிக்கு வந்தார், ஏன் இவ்வளோ காலதாமதப்படுத்தினார், ஏன் அந்த பாயிண்ட்டை நின்றுட்டு இருந்தார், ஏன் இந்த உள்ளே வராமல் இருந்தார், காவல்துறை பேச்சை கேட்டாரா, காவல்துறை கம்யூனிகேட் பண்ணதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஃபோனில் வச்சிருப்பாங்கல்ல, ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பாங்கல்ல. நாங்கள் புஷியானதுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணோம், நாங்கள் வந்து தலைவரை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம், இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் க்ளீனாக வரும்பொழுது இந்த கட்சி எவ்வளவு மோசமாக இதை கையாண்டு இந்த மக்களை கொண்டார்கள் என்ற உண்மை வெளிவரும். இவ்வளோ திரளான கூட்டம் கூடுது, விஜய் கண்ணால் பார்க்குறாரு, இதுக்கு முன்னால் பல ரோட் ஷோக்கள் நடத்திருக்காரு, அதை விட அது அதிகமான கூட்டம் தான். அப்பயே அவர் ஏதாச்சும் மைக்கு வச்சுட்டு போயிருக்கலாமே அந்த இடத்த. இல்லைங்க, அவருக்கு வந்து இந்த கூட்டம் அதிகமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாப் சைக்காலஜி மட்டும் தான் இருக்குது. இந்த கூட்டம் வேணும் எனக்கு, இந்த கூட்டம் வந்து என்னை வந்து வேறு அப்படியே ஒரு ஒரு உச்சபட்சத்துக்கு எனக்கு கொண்டு போகுது. நான் உச்ச நடிகர் அப்படிங்கிறத நான் நேராக கண்கூட பார்க்குறேன். என்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நார்சஸ் பிஹேவியர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் லைட்டு போட்டு விளையாடுறதும், நான் மேடையில் நிற்கும் போது எல்லோரும் கத்துறதும், நான் செய்வீர்கள்லாம் சொன்னோன்னா மக்கள் கத்துறதும், இந்த மரத்தில் வந்து வேடிக்கை பார்க்குறதும், கரண்ட் கம்பத்தில் வந்து வேடிக்கை பார்க்குறதும், அவன் என்ன ஆவான், அவன் குதிக்க மாட்டான், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இது அவருக்கு பிடிச்சிருக்கு. இந்த கூட்டம் வந்து அதிகமானு தானே சொல்கிறாரு. நான் கூட யோசித்தேன் 2-3 வாரத்துக்கு முன்னாடி, ஆனால் இப்போ செம்ம நீங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம்? இன்னும் வா, அதிகமாக வா, அதிகமான கூட்டத்தை ஏற்றுங்க அதானே சொல்கிறாரு. நான் சேஃபாக இருப்பேன், எனக்கு மேடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் முழுக்க அந்த வண்டியில் யாருமே ஏற முடியாத அளவுக்கு நான் சேஃப்டி பண்ணிட்டு தான் அந்த பஸ்ஸை ரெடி பண்ணுறேன். யாரும் ஏறிட முடியாது. ஆனால் நீ எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன? மயக்கம் போடுறதுக்கு என்ன பண்ணுறாரு விஜய்? உண்மையில் என்ன பண்ணிருக்கணும்? இப்போ கூட்டம் கலைஞ்சு போங்க, மயக்கம் போட்டு விழ அந்த இடத்துல நகர்ந்துருக்கணும். மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா, கலைஞ்சு போங்க, தண்ணி வடல தூக்கி போடுறாரு. ஆமாம், அதில் கூட குடிச்சிட்டு சாகுங்கிறார் அவர். இப்படிப்பட்ட அரசியல் தலைவனை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை தமிழ்நாடு பார்த்ததில் நமக்கு இன்றைக்கி தமிழ்நாடுக்கு ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட், ஒரு முற்போக்கான மாநிலம் அப்படிங்கிற பெயர் என்பது ஒரே நாளில் இந்த கட்சியால் காலியாகிவிட்டது. இது வெளிநாட்டிலிருந்து பார்க்கின்ற ஒருவர் எப்படி யோசிப்பார்? ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நடிகரை பார்க்க போய் சாவிங்களாடா நீங்கன்னு கேட்பார். அசிங்கமாக கேட்பாங்க நம்மளை. அந்த அளவிற்கு மிக மோசமான மாநிலமாக ஒரே நாளில் இந்த கும்பல் நம்மை உருவாக்கிவிட்டது. தாவேக வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அவசரமாக பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பிரேத பரிசோதனை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் இருக்குது. இந்தியா முழுக்க அந்த சட்டம் பொருந்தும். அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டாக்டர்ஸ் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 6 மணிக்கு மேல் நீங்கள் பிரேத பரிசோதனையை நடத்தக்கூடாது. அவங்க என்னென்னா லைட்டிங் அதெல்லாம் பல விஷயங்கள்லாம் சொல்லி, அதே மாதிரி காலையில் ஆரம்பிக்கிறது 10 மணிக்கு. இன்னும் சொல்லப்போனால் 4 மணிக்கு மேலேயே அவங்க பண்ணுறதில்ல. ஸோ டைம்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டைம் வந்து 10 to 4. நீங்கள் 4க்கு அட்லீஸ்ட் என்ட்ரியாவது போட்டுறணும். நீங்கள் ஒரு காவல்துறையிலேருந்து ஒரு என்ட்ரி வருதுன்னா அந்த என்ட்ரியாவது போட்டுறதான். இதுதான் ப்ரொசீஜர் அக்ராஸ் இந்தியா. ஒரே ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, ஸ்பெஷல் கண்டிஷன். அந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன் இது நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரூல். இந்த ரூலை நான் சொல்லிட்டேன். இப்போது 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அன்றைக்கி கணக்கில் 40 பேர் 39 பேர் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 39 உடல்களையும் மார்ச்சுவரியில் போட்டுருங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த மரண உடம்பு கேட்டுகிட்டே இருக்கட்டும். எல்லா குடும்பங்களும் கதறி அழுகட்டும், மார்ச்சுவரியில் உட்காந்துட்டு அழுகட்டும், குடும்பங்களுக்கெல்லாம் உட்காந்து அழுகட்டும். காலையில் எழுந்திரிச்சு நிதானமாக 10 மணிக்கு ஒவ்வொரு பாடியாக ஒவ்வொரு குழந்தையோட பேரை சொல்லி, ஒவ்வொரு பெரியவங்களோட பேரை சொல்லி அனுப்புங்க. அது இன்னும் பார்க்குறக்கு விஷுவல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? மரணங்களில் சந்தேகம் வரக்கான வாய்ப்பு என்னங்க சந்தேகம்? என்ன சந்தேகம்? இந்த ரசம் வச்சு கொண்டுட்டாங்களா, இல்லை காரியத்தை கொண்டுட்டாங்களா? எல்லோருக்கும் வந்து மூச்சரணல் ஏற்பட்டு மேலே ஏறி விழுந்து எந்திரிக்க முடியாமல் பச்சை குழந்தை வரைக்கும் இறந்துருக்கு. இதில் என்ன சந்தேகம் வந்திருக்கு? எனக்கு உண்மையிலே எனக்கு எவிடன்ஸ் கதிர் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் இதை எழுதுறாங்க. எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாரு? எனக்கு உண்மையிலே அவர் மேலே இருந்த ஒரு மதிப்பெல்லாம் போயிருச்சு. எனக்கு என்ன சொல்ல வரீங்க? அதுங்க எல்லோருக்கும் திமுக வந்து பிடிக்காது, அதிமுக. அதாவது நான் சொல்கிறது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு இது இருக்கும், ஒரு வன்மம் இருக்கும். அது எங்கேயாவது காமிக்கிறதுக்கான இடங்கள் நிறைய இருக்குது. எனக்கு அந்த பிரச்சனையில் அவன் பிரச்சனை பண்ணால் நான் இன்றைக்கி என் வன்மத்தை தீர்த்துக்கிறேங்கிறக்கான நேரம் இது இல்லை. இதில் அரசியல் பண்ணுறது நேரமே இல்லை. இதனால் உங்களுக்கு என்ன ஒரு அரசாங்கம் எப்படி பார்க்குறாங்க? இந்த உடல்களை விரைவாக கூராய்வு செய்து அவங்கள்ட்ட போய் ஒப்படைப்போம். பாவம், ஒவ்வொரு குடும்பமும் பாவம். ஒரு குழந்தைங்க, ஒரு பச்சை குழந்தை நைட்டு ஃபுல்லாக ஒரு மார்ச்சுவரில் நீங்கள் போட்டு வச்சா நீங்கள் என்ன ஏடி பார்த்துட்டு இருப்பீங்களா? நம்ம இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயா
எனக்கு யாராவது தெரிஞ்சவங்கள வச்சு நீங்கள் முடிச்சு கொடுங்க. என் குழந்தை அந்த நைட்டு ஃபுல்லாக இருக்கக்கூடாது நீங்கள் பேசுவீங்க. அது யாராக இருந்தாலும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற மூத்தவராக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும், அதுதான் ஒரு குடும்பம் யோசிக்குமே தவிர, இல்லை இன்னைக்கு பண்ணாதீங்க, இன்னைக்கு பண்ணீங்கன்னா எனக்கு வந்து உண்மை தெரியாமல் போயிடும். எந்த குடும்பம், ஏன்னா அந்த குடும்பங்களுக்கு தெரியும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று. இதில் என்ன நீ கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம் அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு. அதனால் அதில் இந்த மாதிரியான தவறான முன்னுதாரணங்கள் தயவுசெய்து கற்பிக்காதீர்கள். உங்கள் வன்மத்தை காட்டுங்கள், தவறே கிடையாது. உங்கள் கோபத்தை காட்டுங்கள், வெளிக்காட்டுங்கள். அதற்கான இடத்தில், பொருந்தக்கூடிய இடத்தில் காட்டுங்கள். எல்லா இடங்களும் வன்மத்தை காட்டிக்கொண்டே இருக்காதீர்கள். தாவேகனர் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து செந்தில் பாலாஜியோட ஸ்கெட்ச் மாதிரி ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்களே. ஸ்கெட்ச்னா என்ன? இப்போ செந்தில் பாலாஜி தான் அந்த 41 பேரை கொண்டாரமா? அது இவங்க என்னென்னா, இப்போ திரைப்படங்களில் வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட் மாதிரி ஒரு ஹீரோ வில்லன் மாதிரி ஒரு கதையை உருவாக்குறாங்க. செந்தில் பாலாஜி நீங்கள் வந்து இந்த தாவேக, பாஜக அவர்லாம் வில்லன் தான், ஏற்கனவே வில்லன் தான். அவர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஆமாம், ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, வழக்கு நடக்குது. அந்த வழக்கை வந்து அவர் முடிக்க ட்ரை பண்ணார், இது எல்லாமே தெரியும். அப்போ அவர் மேலே ஒரு பார்வை இருக்குது, அவர் வந்து மோசமானாருங்க, அது மாதிரி பட்டி ஃபார்முலா பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார், ஒரு போஸ்ட் பண்ணார். இப்போ ஏற்கனவே வில்லன் தான். அப்போ அந்த வில்லன் மேலே இந்த பழியை தூக்கி போட்டால் அது ஈஸியாக போய் சேரும். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, செந்தில் பாலாஜி, எம்ஆர் விஜயபாஸ்கர் 2 பேரும் ஒரே நேரத்தில் போகிறாங்க, கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் போகிறாங்க. இந்த சதிக்கு அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட்டு இருக்குல்ல, 2 பேர் சேர்ந்தானே. இப்போ நீ ஒரு 20 பேர் கொலை பண்ணு, நான் ஒரு 20 பேர் கொலை பண்ணு தானே பண்ணியிருப்பாங்க திமுக அதிமுகவும். ஏன் அதிமுக நீங்கள் விட்டுறீங்க? செந்தில் பாலாஜியோட ஸ்கெட்சுன்னா நம்ம மாவட்ட நிர்வாகம் பார்க்குறாங்க, சார் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு, இது விஜய்க்கும் தெரியும். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன மிஸ் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தில் புஷி ஆனந்தும் விஜயும் போய் நின்றுருக்க வேண்டும் சார். பெரிய அசம்பாதம் நடக்கிற மாதிரி இது சார், எங்களுக்கு பயமாக இருக்குது சார், நீங்களும் வந்து இங்கே நில்லுங்க சார் சொல்லியிருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். விஜய், நான் சாக அடிக்கிறேன், நீ போய் காப்பாற்று, ஆனால் சாக அடிக்கிறேன்னு விட்டுட்டு நான் காப்பாற்றுறேன்னு கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஆதவர்ஜனா கூட குறிப்பிட்டு சொல்கிறார், உள்ளூர் அரசியல்வாதிகள், உள்ளூர்கள் குண்டர்களை வச்சு தான் அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எங்கே பண்ணாங்க, அதான் சொல்கிறேன் இல்லையா, அவங்க எல்லார்ட்டையும் ஃபோன்ஸ் இருக்குங்க. தமிழக வெற்றி கழகத்தில் வர்ற வேடிக்கை பார்க்க வர எல்லார்ட்டையும், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபோன்ஸ் இருக்குது. ரீல்ஸும் ஷார்ட்ஸும் போட தான் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு மெயினாக வர்றீங்க. அதான் உங்கள் வாழ்நாள் சாதனைன்னு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க. எடுத்து போடுங்க, எல்லா சதியையும் இன்றைக்கே முறியடிங்க. உட்காந்து எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் போடுங்க, ட்விட்டரில் போடுங்க. நீங்கள் போட்டிங்கன்னா அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் போய் ஒப்படைங்க, சப்மிட் பண்ணுங்கள். அந்த எல்லாமே உண்மையெல்லாம் வெளியே வரட்டும். ஏன் நீங்கள் தயங்கிட்டு இருக்கீங்க? அப்படி நடந்துருந்துச்சுன்னா, காவல்துறை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, எந்த இது அந்த மாதிரி நடக்கலை. நடந்துருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் காமிங்க, எவிடன்ஸாக காமிங்க. அதை வச்சு நான் ஃபோனில் இருக்கும்ல. இப்போ அவர் சொல்கிறார், அவர் தான் மேலே இருந்து நல்லா ஷார்ட்ஸ் எடுத்துருக்கலாம். அவர் போய் சொல்ல வேண்டியதானே, ஆமாம் சார், அவர் தான் சார், அவர் செந்தில் பாலாஜி ஆள் சார், அவர் வேணும் உள்ளே போய் மாதிரி பண்ணார் சார், நான் எல்லா கூட்டத்தையும் பார்த்துருக்கேன் சார், சொல்ல வேண்டியதானே. ஏன் 2 நாள் போய் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க? முதல் நாளே சொல்லியிருக்கலாம்ல, காவல்துறையிட்ட வந்து நான் புகார் கொடுக்க வர்றேன், செந்தில் பாலாஜி திட்டமிட்டு செய்த ஒன்று, 40 பேர் அவர் தான் கொலை பண்ணார், சொல்லுங்கள். எதுக்கு ஒழிஞ்சிட்டு 2 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் எந்த ஊரில் போய் தங்கியிருந்தீங்க? எந்த ஊரில் போய் பதுங்கியிருந்தீங்க? ஏன் ஃபோன் ஸ்டாப் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் உங்கள் ஆட்கள் எல்லாம் ஃபோன் ஸ்டாப் பண்ணுறாங்க? எடுத்து பேச வேண்டியதானே. மீடியா கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. மீடியா அவங்களை தேடுறாங்கல்ல, நாங்கள் பேசுவோன்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ இன்றைக்கி என்ன சொன்னாங்க, 2:45 இந்த கோர்ட்டு ஹியரிங் முடிஞ்ச வரை பேசுவோம். நாங்கள் யார் பேச போகிறா? கோர்ட் ஹியரிங் தள்ளி போயிடுச்சுட்டாங்க. நீ முதல்ல ஒழுங்காக பெட்டிஷன் ஒழுங்காக ஃபைல் பண்ண, வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம்னு சொல்லிங்கன்னா கோர்ட் வெக்கேஷனில் இருக்குது, வெக்கேஷன் பெஞ்சில் தான் இருக்குது. அப்போ அது வரைக்கும் நாங்கள் வாய் மூடிட்டு இருப்போம், நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். இப்படி ஒரு அரசியல் கட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பேசாமல் இருப்பா, அதான் ஸ்ட்ராட்டஜி. ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொல்கிறார், எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புகிறாரு, நாளைக்கு 2:45 வரைக்கும் யாருக்கும் வாய் திறந்து பேசாதீங்க. இதான் பெரிய ஸ்ட்ராட்டஜியாக அவங்க நினைக்கிறாங்க. விஜய்க்கு தான் சார், நீங்களும் பேசாமல் இருங்க சார், நம்ம எல்லோரும் ஜாலியாக வீட்டில் இருப்போம் சார், நம்ம பசங்களை வச்சு எழுத வச்சுக்கலாம் சார், எங்கள் அண்ணன் தாங்க முடியாது, எங்கள் அண்ணன் சாப்பிட்டு 30 நாள் ஆச்சுன்னு சொல்லுவோம் சார். நம்புவாங்க சார், கிறுக்குத்தனமான கூட்டம் தான், நம்புவாங்க சார். எங்கள் அண்ணன் காபி சாப்பிட்றது இல்லை, எங்கள் அண்ணன் டீ சாப்பிட்றது இல்லை, இதெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த சம்பவத்துக்கு இடத்துல வந்து அழுகிறாரு, தேம்பி அழுகிறாரு. இது வந்து அரசியல் நோக்கத்துக்காக அவர் பண்ணியிருப்பார்னு விமர்சனம் சொல்கிறாங்க. இல்லைங்க, அதாவதுங்க, அரசியல்வாதிகள் எது செய்தாலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். நீங்கள் வந்து அதெல்லாம் நடக்கும். அவர் போன வாரமே பார்க்குறாரு, அவர் வந்து ஒரு சின்ன நக்கல் துணியோட தான் சொன்னார், நீங்கள் வாங்க ஜாலியாக இருங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், போங்க கலைஞ்சு போங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அந்த இறந்த இடத்தில் நீங்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு பெரிய ஒரு உறுத்துதல்னா, இந்த குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சிச்சு? 10 குழந்தைங்க இப்படி கொண்டுட்டீங்களே. நான் அப்பா அம்மா முதற்கொண்டு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்தில் விஜய் கட்சியும் கூட்டிகிட்டு வராதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொன்னாங்க. அதை மீறி இவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ அந்த குழந்தைகளோட உடலை பார்க்கும்பொழுது தொலைக்காட்சியில் எங்கேருந்தோ பார்க்குற நமக்கே வந்து கண்ணீர் வரதா வரலையா, நம்மளை ஆட்டி பார்க்குது. அப்போது ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே அது அந்த வேதனை இருக்கத்தான் செய்யும். அதை வந்து அதையும் நம்ம அது அரசியலாக்குனா ஆக்குங்க, அது உள்ள தப்பு இல்லை, அது எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான். இவங்களே அதிமுக ஒருத்தர் அழுதுருந்தாருன்னா பாருங்கள் அழுகிறார் நடிக்கிறார் சொல்லி சொல்லக்கூடிய ஒன்று தான். இதெல்லாம் கடந்து தான் போகணும். ஆனால் பிரச்சனை நடந்ததும் அதை யார் காப்பாற்றியது, யார் கைவிட்டது அப்படிங்கிறது மக்கள் நிச்சயமாக அவர் புரிந்து கொள்வார்கள் தான் பார்க்குறேன். சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே அருணா ஜெகதீசனோட ஆணையத்தை நியமிக்கிறார். இது வந்து அவசரமாக செய்யப்பட்டது, தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் சொல்கிறேன் ஓப்பனாக, ஸ்டாலின் பயப்படுறாரு.
விஜய்க்கு பயப்படுறாரு. இன்னைக்கு வரைக்கும் தவறு செய்த விஜய்க்கும், தவறு செய்த புஷி ஆனந்திற்கும், தவறு செய்த தமிழக வெற்றி கழகத்திற்கும் நம் தமிழக முதலமைச்சர் பயப்படுறார். இது பேக் ஃபயர் ஆகிடுமோன்னு பயப்படுறார். ஏன்னா ஒரு நரேஷன் போகுது. நீங்கள் வந்து இணையத்துக்குள்ள நரேஷன் போகுது. இது திமுக செய்தி, திமுக பற்றி கேள்வி கேட்குறீங்க இல்லையா? இது டிபேட்ஸாக உருவாகுது இல்லை? இதே மாதிரி நரேஷன் கிரவுண்டுக்குள்ளேயும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பசங்க தொடர்ச்சியாக ரீல்ஸ் எடுத்து போட்டு எல்லா எல்லார் வீட்லேயும் ஃபோன்ஸ் இருக்குது, எல்லாரும் ரீல்ஸ் போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம விஜய் கை வச்சோன்னா நமக்கு பேக் ஃபயர் ஆகிடுமோன்னு பயப்படுறாரு. தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பயப்படுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, ஆணையம் போட்டு ஆணையம் நிறுத்தி நிதானமாக விசாரித்து இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லட்டும். ஏன்னா உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் பயம் இல்லை என்றால் A1 விஜய் சேர்த்திருப்பாங்க. A1 விஜய் தானுங்க, A2 ஜான் ஆரோக்கியசாமி, 2 பேருமே மிஸ் ஆகிறாங்களே. பிளான் போட்டு கொடுத்தவனும் எக்ஸிக்யூட் பண்ணவங்களும் மிஸ்ஸு. புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, சீட்டு நிர்மல்குமார் மேலே நீங்கள் A1 A2 A3 போட்டிருக்கீங்க. அவருக்கு வந்து இது பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களை கைது செய்யுங்கள். நீங்கள் தலைமுறைக்கு செய்கின்ற நன்மையாக இருக்கும். நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் வந்து இது பேக் ஃபயர் ஆனால் ஆகிட்டு போகுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குனதில் நமக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறதாவது இருக்கட்டும். நான் உண்மையிலேங்க நான் வந்து இந்த கட்சியில் இன்றைக்கி இல்லைங்கிறதுல எனக்கு ஒரு ஆறுதல் இருக்குது. அந்த ரத்தக்கரை என் கையில் இல்லைங்கிறதுல பெரிய ஆறுதல் இருக்குது. ஸ்டாலின் அவர்களும் செய்ய வேண்டியது அதுதான் நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் இன்னும் நேரத்திற்கெல்லாம் இவர்களை கைது செய்திருக்கணும் தான் நான் பார்க்கிறேன். ஒரு தலைவனாக விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சிருக்கணும். ஏன் இன்னுமே அதை செய்யாமல் இருக்காரு? இல்லைங்க, அவருக்கு வந்து அதான் ஒரு பயம் இருக்கிறது. அதுதான் மெயினாக. இன்னொன்று சொல்லிக் கொடுக்கணும். யாராவது ஸ்கிரிப்ட் கொடுக்கவே இல்லை. போய் நான் என்ன பண்ணணும் ஜான் சார், போகும்போது நீங்கள் இப்படி கையாட்டிகிட்டே போகணும் சார், இப்படி கால் ஆட்டிகிட்டே போகணும் சார், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா தான் செய்வார். இந்த இடத்துல துண்டை நம்ம கேட்ச் போட்டு விளையாடணுமா விளையாட வேண்டாமா அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். அவருக்கு எதுவுமே தெரியாது. கள அரசியல் தெரியாதுங்க. எதுவுமே தெரியாதுங்க. அவருக்கு அடிப்படை அறிவே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். சுய அறிவுங்கிறதே அவர் கிடையாது. எல்லாமே அதான் சொல்லலை. விஜயோட வாழ்க்கையே ஸ்கிரிப்டுங்க சார். நீங்கள் கிளம்பி ஓடுங்க சார்னா ஓடுவார் சார், நீங்கள் நிதானமாக நடந்து வாங்கன்னா நடந்து வருவார். அவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்மள முதலமைச்சராகவே சொல்லி சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க கான்ட்ராக்டில். அவன் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு போயிடுவோம். அந்த படத்தோட டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இது சினிமா அல்ல. நீங்கள் தலைவர்னா நீங்கள் தான் யோசிக்கிறோம், நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் முடிவெடுத்ததை டே இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா எப்படா பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாமே தவிர, நீங்கள் எதாக இருந்தாலும் நீ சொல்லு. இந்த மீட்டிங் இப்போ பிளான் போட்டு கொடுக்குறது யார்? எந்தெந்த ஊருக்கு எப்போ போன பிளான் போட்டு கொடுக்குறது யார்? இன்னொன்று, இந்த கரூர் பிளான் எப்போ இருந்துச்சு? இன்றைக்கி ஆக்சுவலி பிளான் வந்து வட சென்னை இருந்தது. அது ஏன் கரூர் பிளானாக மாறுது? எது டிஸ்டர்ப் பண்ணுது அவங்கள? முப்பெரும் விழா அங்கே நடக்குது. அந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டத்தை நான் சேர்க்கிறேன்னா இல்லையா பாருங்கிற ஈகோ. அதனால தான் வேற என்ன மாறுது? விஜய்க்கு எப்பயுமேங்க நீங்கள் ரஜினியை போய் வம்புழுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை அவர்கள் ரசிகர் மனப்பான்மையோடு அவரும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார். நீங்கள் மதுரை மாநாட்டில் நான் என்ன வர்றேன்னு சொல்லிட்டு வராமலா இருக்கேன், நீ எதுக்கு ரஜினி வம்புழுக்கிற? அந்த இடத்துல என்ன நடந்தது? அவர் நடித்த கூலி படம் வந்து வசூல் குவிக்குது. அது அவருக்கு ஹர்ட் பண்ணுது, ஈகோ டச் பண்ணுது. ஸோ விஜய் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். அப்போது அவங்க நடத்திட்டாங்க சார், நம்ம இப்படி ஒன்று நடத்தி நம்ம அதிகமான கூட்டம் நம்ம காமிக்கலாம். அப்படியா நடத்துங்க, டக்குன்னு பிளானை மாற்றுங்க, கரூருக்கு கொண்டு வாங்க, கரூரில் போய் பர்மிஷன் கேளுங்க. இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து திட்டமிட்டு பண்ணுறாங்க. உண்மையிலேயே குற்றவாளிகள் என்பவர் அவர்கள் தான். சீமானவர்களாகட்டும், அண்ணாமலை அவர்களாகட்டும், விஜய் பக்கம் தான் நிற்கணும், அவருக்கு தான் இப்போ ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிற மேம்போக்காக சொல்கிறாங்களே. சீமான் இன்னும் விஜய் என்ன பண்ணார், விஜய் இதில் எப்படி மோசமாக நடந்து கொண்டார் என்ற உண்மைகளை சீமான் இன்னும் அறியவில்லை என்று நினைக்கிறேன். ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா சீமான் அவர்கள் அடுத்த பழையபடி கிளிக்க ஆரம்பிச்சிடதான் தோணுது. சீமான் இப்போக்கு எப்படி யோசிக்கிறாரு, எந்த ஒரு அரசியல் கட்சியும் யாரையும் கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கொல்ல மாட்டாங்க. என் தம்பி கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பான், வருவான் அப்படிங்கிறதோட கடந்து போகிறார் ஒன்று. ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அண்ணாமலைக்கு மட்டுமல்ல, அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, ஐனார் நாகேந்திரன், அன்புமணி ராமதாஸ் உட்பட யாரெல்லாம் என்டிஏவிற்கு இருக்க போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. விஜயை இதை பயன்படுத்தி உள்ளே கொண்டு வந்து போடு. கூட்டணி நோக்கம் இருக்குங்க. கூட்டணி கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் மீடியா டிபேட்ஸ் எடுத்து பாருங்கள். 2 நாள் என்ன டிபேட்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள். வில் விஜய் கமிங் டு என்டிஏ ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட்? இந்த இன்சிடென்ட் நம்ம எப்படி ஒரு மனுஷனா எப்படி நீங்கள் யோசிப்பீங்க? இந்த இன்சிடென்ட்டுக்கு என்டிஏக்கு அவன் போகிறதுக்கு எப்போ கனெக்ஷன் வரும் நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அங்கே இருக்கிற சீனியர் ஜெர்னலிஸ்ட் எல்லாருமே எஸ் திஸ் அ ரைட் டைம் டு பிரிங் விஜய் இன் டு தி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 40 பேர் சாவுக்கு நீ விஜயத்துக்கு என்டிஏல போடுங்கிறாங்க. இந்த ப்ரெஷர் பண்ணி அவர் உள்ளே கொண்டு வாங்க. ஆமாம், அமித்ஷா அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு, அண்ணாமலை செயல்படுத்துறாரு. அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறார், அமித்ஷா சொல்கிறாரு, அண்ணாமலை செயல்படுத்துறாரு. முதல்ல ஆனால் அண்ணாமலை ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. எடப்பாடி நீங்கள் மறுபடியும் எடப்பாடிட்ட கேட்குறாங்க, ஐயா விஜய் பற்றிலாம் என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், அவர் என்னங்க பண்ணுவார்? ஐயா அது விஜய் பார்க்க வந்த கூட்டம் ஐயா. நீங்கள் இன்னொன்று, இதன் மூலியம் உங்கள் அரசியலை நீங்கள் இழக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், இதே இடத்துல நான் கூட்டம் போட்டேன், ஒரு அசம்பாவிதம் வரல, என்கிட்ட இருக்கிறது ஒரு நல்ல ரெகுலேட்டடான க்ரௌடு, போலீஸே சொல்கிறாங்க, இந்த மாதிரி கூட்டம் நடத்த கற்றுக்குங்க தம்பின்னு சொல்கிறது ஒரு அரசியல்வாதியாகவும் சரியாக இருக்கும்.
விஜய் தம்பி என்ன பண்ணார், அவர் என்ன பாவம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஏற்கனவே உங்கள் ஓட்டு அவர் தான் விஜய் தான் காலி பண்ணிட்டு இருக்காரு. இருக்கிற ஓட்டை இன்னும் காலி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப சென்சிபிளாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல சென்சிபிளாக இல்லாமல் போயிட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரன் போகிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன். விஜய் தம்பி என்ன தெரியும், பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவர் நாங்களாம் இருக்கவங்க காப்பாற்றுவாங்க, அதான் சொல்லுங்கள், நாங்களாம் இருக்க காப்பாற்றுவாங்க, காப்பாற்றி கொண்டு போய் அழகாக என்டிஏல வச்சுட்டோன்னா நமக்கு டிஎம்கே வீழ்த்துவதற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நோக்கி போகிறாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் விளையாட்டாக மாறிடுது. மக்களின் உயிர் வந்து அரசியல் விளையாட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. சார், இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த அசம்பாவிதங்களில் விஜய் வந்து எங்கே கோட்டை விட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, மெயினாக கேட்டிங்கன்னா அந்த கட்சியில் அரசியல் தெரிந்த யாராவது ஒருவர் இருக்கிறார், ஒருவர் கூட இல்லை. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, புஷியானந்த ஒரு தடவை பாண்டிச்சேரி எம்எல்ஏ இருந்ததுனால அவர் அரசியல்வாதின்னு விஜய் அவர் தப்பாக நினச்சிக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி வந்து பல இடங்களில் போய் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் தோற்று காலி பண்ணதுனால அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு விஜய் நம்புறார். அதை ஒரிஜினல் உண்மையிலே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் விஜய் நம்புறார். வியூக வகுப்பாளர் உண்மையிலே நம்புறார். ஆனால் அதை ஒரிஜினல் வியூக வகுப்பாளர் கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு மோசமான வியூக வகுப்பாளர், வியூகங்களே தெரியாத வியூக வகுப்பாளர். அவர் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆக்சுவலி பிராண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா ப்ரமோட் பண்ண தவிர அவருக்கு வந்து அரசியல்னால என்னன்னு தெரியாது. அதுதான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. புஷி ஆனந்துக்கு பாண்டிச்சேரி அரசியல்ங்கிறது வேறு, தமிழக அரசியல். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. பாண்டிச்சேரியில் எதுக்காவது பத்திரிகை அறிக்கையை பார்த்துருக்கீங்களா? இப்போ என்ன ரங்கசாமியோ இல்லை அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தவங்களோ என்னைக்காவது இந்த பிரச்சனைக்கு நான் அறிக்கை எழுதுறேன் பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம ஊரில் ஒரு நாளைக்கு 100 அறிக்கை வரும். சின்ன குட்டி கட்சியிலேருந்து எல்ட்ருபாடு கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அறிக்கைகள் வந்து கொண்டே இருக்கும். பாண்டிச்சேரி அரசியல் என்பது வேறு. அவர் கொண்டு வந்து இங்கே காமிச்சு நீங்கள் அரசியல்வாதின்னு சொல்லி சொல்கிறதுனால இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தினால் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கூட்டத்தை எப்படி போடுறது, ஒரு பிளேஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது. நீங்கள் இதே விஷயத்த திமுக அதிமுக எந்த கட்சிட்டு வேணாலும் கொடுங்க, தொண்டரணியை போட்டு எப்படி வேலை செய்யணுமோ அவங்க வேலை செய்வாங்க. அவர்கள் மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், காசு கொடுத்து கூட்டி வராங்க, அதெல்லாம் வேறு விஷயம். அந்த கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு ஏன் தெரியாதுன்னா, இவங்க இது வரைக்கும் அது செஞ்சதே கிடையாது. இப்போ மறுபடியும் செய்ய தெரியாத காரணம் தான் பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ரஷ்யா காமிக்குது. இதுதான் நாங்களாம் சொன்னோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக நாட்டில் வராங்கலாம் பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்லி சொன்னோம். ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி ரொம்ப தெளிவாக வேண்டாம்னாரு. அதற்கான பலனை அவர் இன்று அனுபவிக்கிறார் தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. விஜயை கண்டிப்பாக அது பாதிச்சிருக்கும். தாவேக்காவோட அடுத்தடுத்த பரப்புரையில் விஜய் மேற்கொள்வாரா, என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லைங்க, விஜய் எனக்கு தெரிந்த வரை வெளியே வரமாட்டார். இனிமேல் பரப்புரைகள் அனைத்துமே ரத்து செய்யப்படும். பிப்ரவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, எனக்கு தெரிந்து ரத்து செய்யப்படும். ஏன்னா விஜய்க்கு உண்மையிலேயே இந்த பிரச்சனையோட வீரியம், அட்லீஸ்ட் அவர் வீட்டில் இருந்தாலும் இந்த டிவியில் பார்த்துட்டு இருப்பார். இது எவ்வளோ மோசமான ஒரு பெருந்துயரத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படிங்கிறது அவரோட மனசாட்சிக்கு தெரியும். யாருக்கு தெரியாட்டியும் அவரோட மனசாட்சிக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தொடர்ச்சியாக இந்த பரப்புரைகளை மேற்கொண்டு நாம் மேலும் மேலும் மக்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டாம். சில பேர் எழுதுகிறாங்க, இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் எங்கள் அண்ணன் வீட்டிலே இருக்கட்டும்ட்டு, நீங்கள் தான் பனையூர் பண்ணையார்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது மறுபடியும் இந்த தற்கொலை கூட்டம் தப்பாகவே புரிஞ்சுக்குது. நீங்கள் எம்ஜிஆர் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் உண்மையில் எடுத்து நீங்கள் செஞ்சார், கட்சி ஆரம்பித்த பிறகு கிராமங்களுக்கு அவர் சென்றார். நகரங்களை நோக்கி கிராம மக்களை அழைத்து வரவில்லை. வாங்கப்பா நீங்கள் எல்லாரும், நான் கரூரில் ரவுண்டானில் நிற்கிறேன், எல்லோரும் கிளம்பி வான்னு சொல்லலை. கிராமங்களுக்கு போனார், இயல்பாக இருந்தார், மக்கள் அவர்கிட்ட வந்தாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களும் வந்தாலும் அது பெரிய கூட்டமாக இல்லாட்டியும் மக்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லா பிரச்சனையும் கேட்கலாம்ங்கிற அளவில் கிராமமாக எம்ஜிஆர் அவர்கள் சென்று கட்சியை வளர்த்தார். விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ஸ்கெடியூல், ஒரு நாள் 15 நிமிஷம், அப்போ தான் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு மற்றபடி வழியில் பார்க்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த முகத்தை காண்பிக்காமல் இருப்பதா நமக்கு ஓட்டாகும். 3 நிமிடம் பேசுறதுக்கு 7 மணி நேரம் ஒரு டிராவல் பண்ண வேண்டிய. நீங்கள் அதான் சொல்கிறேங்க, விஜய்க்கும் தெரியும், விஜயை பார்க்கவருக்கும் தெரியும், நாம் இங்கு விஜயோடைய அரசியலை கேட்க வரவில்லை, விஜய்ங்கிற ஒரு மனிதரை பார்க்க வருகிறோம். நான் உங்களுக்கு தரிசனம் கொடுக்க வர்றேன். நான் கையசைச்சேன்னா போதும், நான் கண்ணடிச்சேன்னா போதும், நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா போதும். அதுதான் விஜய். அது அவருக்கு புரியும், அவர் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நாங்கள் என் பேச்செல்லாம் கேட்குற யார் வரணும் அவருக்கும் தெரியும். அப்போது நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, 7 நாட்கள் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 4 நாட்கள் வந்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையுமே வந்திருக்காதான். கரூரில் இருக்கிற 4 தொகுதி, கிருஷ்ணராயபுரம் தொகுதி ஒரு நாள், கரூர் தொகுதி ஒரு நாள், இந்த தொகுதி ஒரு நாள், அந்த தொகுதி ஒரு நாள், ஒவ்வொரு தொகுதிக்கும் நான் ஒரு நாள் போவேன்னா ஓகே, என் தலைவர் இங்கே வரப்போகிறேன், நான் இங்கே பார்த்துக்கிறேன். நான் இங்கேருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பூர் மக்களும் கோயம்புத்தூர் மக்களும் பக்கத்தில் இருக்க மக்களும் வாங்க விஜய் இன்றைக்கி வர போய் பார்த்துட்டு வரலான்னு யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டா இருப்பார், என் தொகுதிக்கு வரேன்னு சொல்லிட்டா இருப்பார். அட்லீஸ்ட் வருவாய் மாவட்டங்களை வருவேன்னு சொல்லிட்டா இருப்பார். திருச்சி போனால் திருச்சியில் ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். அரியலூர் போனால் அரியலூர் ஒரு பாயிண்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒட்டுமொத்த அரியலூர், திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை எந்தெந்த ஊரை சுற்றி இருக்கலாம், வாப்பா விஜய் பார்த்துட்டு வரலாம் வரதான் செய்வாங்க. இப்போ விஜய் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நினச்சார். அது இன்றைக்கி பெரிய அளவு வெடிச்சிருச்சு. ஜான் அடிக்கடி சொல்லுவார், பெரிய குண்டு போட போகிற பிரதர்னாரு. அவருக்கே தூக்கி குண்டை போட்டுக்கிட்டார். அப்படி தானே சொல்லுவேன். விஜயோட அரசியல் பயணத்தை பற்றி தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.